Hello guys, போன வீடியோல நம்ம SQL னா என்ன, database னா என்ன, அதுல databaseல எப்படி நம்ம query பண்றது, அதுக்கான keywords என்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ இந்த வீடியோல data type னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? data type னா என்ன அப்படினா இப்போ ஒரு காலம் ஒரு டேபிள்ல காலம்ஸ் வச்சிருக்கீங்க. ஓகேவா? சோ ஒரு காலம்ஸோட பிஹேவியரை வந்து யூஸ் பண்றது தான் data type னு சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க. இங்க வந்து ஐடி காலம் இருக்கு, நேம் காலம் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் காலம், பின் கோட் காலம் இருக்கு. ஓகேவா? ஒரு 4 காலம் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த 4 காலம்ல ஐடி காலம்ல எனக்கு வந்து நம்பர்ஸ் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? சப்போஸ் இந்த ஐடி காலம்ல எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கோ கேரக்டர்ஸ் ஆல்பபெட்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ண முடியுமா என்னால? முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ ஐடி காலம்னா என்னன்னா நம்பர்ஸ் தான் அதில் வந்து இருக்கணும். நேம் காலம் என்னன்னா நேம் ஆல்பபெட்ஸ் தான் வந்து வரணும். டேட் ஆஃப் பர்த் காலம்னா எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் ஃபார்மேட்டில் தான் வரணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு காலமுக்கு வந்து டிஃபைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? எனக்கு ஐடினா நம்பர்ஸ் தான் இருக்கணும், நேம்னா வந்து ஸ்ட்ரிங்ஸ் தான் வரணும், டேட் ஆஃப் பர்த்னா அந்த டேட்ஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம்ல. ஸோ இதுதான் வந்து அந்த காலமோட பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு காலமை எப்படி ஒரு டேட்டா டைப் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதாவது என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப் கொடுக்கணும். கூட வந்து லென்த்து எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து நேம் காலம் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், நேம் காலமுக்கு இது எனக்கு ஸ்ட்ரிங்ஸில் வருது. ஸோ ஸ்ட்ரிங்ஸுக்கான டேட்டா டைப்பை நம்ம போடணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ அந்த டேட்டா டைப் போட்டுட்டு எனக்கு வந்து இந்த நேம் காலமில் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து 10 கேரக்டர்ஸில் நேம் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ இந்த இடத்துல 10 கேரக்டர் நம்ம போடணும், 10ன்னு போடணும். அப்படின்னா 10 கேரக்டர்ஸ் வரைக்கும் உள்ள நேம்ஸ்லாம் அது எடுத்துக்கும். அது கம்மியாக இருக்கலையும் எடுத்துக்கும். ஓகேவா? அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள கேரக்டர்ஸை அது எடுத்துக்கும். 10க்கு மேலே போன கேரக்டர் எடுத்துக்காது. ஸோ அது மாதிரி டிஃபைன் பண்ணுறது தான் இந்த லென்த்தோட வேலை. ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த இவ்வளோ டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு டேட்டா டைப்போட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்பர் டேட்டா டைப் என்னன்னா அது வந்து ஒரு நம்பரோ இல்லை ஒரு இன்டீஜர்ஸோ வந்து நம்பர்ஸில் இருக்க இதை வந்து ஒரு டேட்டாஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான் நம்பர் டேட்டா டைப்போட ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இங்கே ஐடிக்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10, 11, 12ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம நம்பர்ஸ் தான் வந்து டேட்டா டைப்பாக கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ்ன்றது வந்து டேட்டா டைப். ஸோ அது வந்து நம்பர்ஸ்ன்ற இதை ஒண்டி தான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது கேர்ன்றது ஒன்றும் கிடையாது. இது வந்து எல்லாமே இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது ஆல்ஃபபெட்டில் இருந்தாலும் ஓகே, நம்பர்ஸில் இருந்தாலும் ஓகே, இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் இந்த டாலர் சிம்பிள், ஸோ அது மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இது மாதிரி உள்ள கேரக்டர்ஸ்லாம் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 2000 தான். உங்களால் 2000 மேலே லென்த்துக்கு உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ 2000 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கிற ஏதாவது டேட்டாஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். கேரில் என்னதுன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து டேட்டா டைப் வந்து ஒரு 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? கேர்ன்னு கொடுத்துட்டு இது மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் உள்ள வந்து லென்த்து வந்து 5ன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், 5 கேரக்டர்ஸில் இருக்க டேட்டாஸை வண்டி தான் எனக்கு வந்து அதில் அந்த காலமில் ஸ்டோர் பண்ணும். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா லாரின்னு எடுத்துருக்கேன். ஸோ லாரின்றது 5 கேரக்டர்ஸ். ஸோ இது வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ எனக்கு 5 கேரக்டர் இருக்குது, 5 கேரக்டர் வந்து கேரில் ஸ்டோர் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது இப்போ எனக்கு அதுலேயே 3 கேரக்டர்ஸ் தான் வருது. எக்ஸாம்பிள் நான் கார்னு எடுத்துருக்கேன். ஸோ 3 கேரக்டர்ஸ் தான் வருது. பேலன்ஸ் வந்து 2 கேரக்டருக்கான வந்து ஸ்பேஸாக தான் இருக்குது, எம்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 2க்கான ஸ்பேஸையும் மொத்தமாகவே எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ வந்து கம்மியெலாம் பண்ணாது. இது கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெமரியை வந்து ரெடியூஸ்லாம் பண்ணாது. இப்போ நீங்கள் 5ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது மொத்தம் நீங்கள் எத்தனை ரோஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை ரோஸையும் நீங்கள் வந்து லென்த்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 5ன்னே தான் இருக்கும். அது நீங்கள் கம்மியாக ஒரு லென்த்தில் நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை 5 லென்த்துன்னு கொடுத்து 5 லென்த்தும் கொடுத்தாலும் சரி. ஓகேவா? எல்லா லென்த்துக்குமே அது வந்து 5ன்னு தான் காட்டும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரே ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் பேலன்ஸ் இருக்கிற 4 கேரக்டர்ஸ் எம்டியாக இருந்தாலும் அது வந்து ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணி தான் வச்சுக்கும். ஓகேவா? அது வந்து ரிலீஸ் பண்ணாது, மெமரியை வந்து ரிலீஸ் பண்ணாது. ஸோ அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கேரோட இது. அடுத்தது வேர் கேர்.
ஸோ வேர்கேரில் வந்து இதுவும் அது மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாமே இது அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் இதோட லென்த்து வந்து நீங்கள் 4000 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 4000 கேரக்டர்ஸ் வரையும் இது அக்செப்ட் பண்ணிக்கும். கேர் வந்து 2000 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இது ஒரு டிஃப்ரென்ஸு வேர்க்கும் வேர்கேருக்கும். அடுத்தது வேர்கேர் 2வில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுப்போம். வேர்கேர் 2வில் நம்ம இப்போ வந்து வேர்கேர் 2ன்னு கொடுத்துட்டு லென்த்து வந்து 5ன்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ 5ன்னு கொடுக்கும்போது லாரின்னு நம்ம கொடுக்குறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அதே இது செகண்ட் வந்து நம்ம 3 கேரக்டர்ஸில் காருன்னு நம்ம கொடுக்குறோம், அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் வேர்கேர் என்ன பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 4, 5 இது ரெண்டோட மெமரியை வந்து அது எடுத்துக்காது. அது எவ்வளோ டேட்டா உள்ளே வருதோ அதுக்கான மெமரியை ஒண்டி தான் எடுத்துக்கும். பேலன்ஸ் இருக்க மெமரியை வந்து அது ரிலீஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா மெமரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா எல்லாமே ஒரே கான்ஸ்டன்ட் லென்த்தாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 5 வரைக்கும் கொடுத்துருப்பீங்க, மேக்ஸிமம் 5. அப்போனா 1 இருந்தாலும் அது எடுத்துக்கும், அதுக்கு பேலன்ஸ் இருக்கிற 4 எம்டிசிலாம் வந்து அது ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ இது பேர் தான் இதுதான் வந்து வேர்கேர். ஓகேவா? இதுதான் வேரியபிள் கேரக்டர்னு சொல்லுவாங்க. எவ்வளோ மெமரி எவ்வளோ டேட்டாஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது மெமரியை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வேர்கேருக்கும் கேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. கேர் வந்து மெமரியை வந்து எடுத்துக்கும், இது வந்து மெமரியை வந்து வேரி பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம கொடுக்குற டேட்டாஸுக்கு ஏற்ற மாதிரி மெமரியை வந்து ரிலீஸ் பண்ணி இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. அப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு அப்படின்னா நம்ம கேர் யூஸ் பண்ணுறது போல வேர்கேர் யூஸ் பண்ணுறது தான் நல்லது பெனிஃபிட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுவும் பெனிஃபிட் தான், ஆனால் கேருக்கான பெனிஃபிட்டும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு காலமில் வந்து ஜெண்டர் போடுறோன்னு வச்சுக்கோங்க, ஜெண்டர்னு போட்டு மெயில் ஃபீமேல். ஓகேவா? அப்படின்னா எம்மு எஃப்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நம்ம வந்து கேர் யூஸ் பண்ணிக்கலாம். கேருன்னு போட்டு லென்த் வந்து 1ன்னு கொடுத்தா போதும், ஒன்லி எம்முன்னு வரப்போகுது, இல்லைனா எஃப்னு வரப்போகுது, 2 தான் வரப்போகுது. ஸோ அது மாதிரி டைமில் நம்ம கேர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அது மாதிரி டைமில் நீங்கள் கேர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேருக்கு, இது வந்து வேர்கேர் 2. ஓகேவா? ஓகே. அடுத்தது லாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4000 கேரக்டர்ஸுக்கு மேலே உங்களுக்கு ஏதோ டேட்டா வருது. ஓகேவா? அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு லாங் யூஸ் பண்ணலாம். லாங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸு நம்பர்ஸு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் அலோவ் பண்ணிக்கும். ஓகேவா? ஆனால் இதில் ஒன்றே என்னதுன்னா லாங்குன்றது ஒரே ஒரு காலமில் தான் யூஸ் பண்ணணும், அதாவது ஒரு டேபிளுக்கு ஒரு காலம். இப்போ வந்து இது ஃபுல்லாக ஒரு டேபிள் இருந்தீங்கன்னா இதில் இருக்க 4 காலமில் ஏதாவது ஒரு காலமில் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். 2 காலம்லையோ 3 காலம்லையோ உங்களால் லாங்குன்ற டேட்டா டைப்பு யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரே ஒரு காலமில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த நம்பர் கேரு மீதி எல்லா டேட்டா டைப்பும் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு டேபிளில் எத்தனை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த லாங்குன்ற இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் உங்களால் ஒரு டேபிளுக்கு யூஸ் பண்ண முடியும், அதாவது ஏதாவது ஒரே ஒரு காலமில் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. கிளாப்ன்றது ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு டேட்டாஸ் வந்து 2 ஜிபிக்கு மேலே டேட்டாஸ் வருது, அப் டு 4 ஜிபி வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் வந்து ஆல்ஃபா நியூமரிக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இது கிளாப்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா கேரக்டர் லார்ஜ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது பிளாப்ன்றது 8 ஜிபி வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பிளாபில் பார்த்தீங்கன்னா உங்களால் கேரக்டர்ஸோ ஆல்ஃபபெட்டோ நியூமரிக்கோ உங்களால் ஸ்டோர் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா வெறும் இமேஜ் ஃபைல்ஸ் தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த இமேஜ் ஃபைல் வந்து 8 ஜிபி வரைக்கும் உள்ள இமேஜ் ஃபைலை வந்து இந்த பிளாபில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாப்னு என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த பிளாப்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு பிளாப்னா என்ன, அதோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இதை பற்றி சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே. அடுத்தது டேட்டுன்னா என்ன? ஸோ டேட்டுன்றது நம்ம இங்கே பார்த்தோம்ல டேட் ஆஃப் பர்த் காலமில் பார்த்தீங்கன்னா வெறும் டேட்ஸை ஒண்டி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி எனக்கு டேட்ஸை டேட் ஃபார்மெட்டில் ஒண்டி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டுன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது அது டேட் ஃபார்மெட்டில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது டைம் ஸ்டாம்ப்னா என்னதுன்னா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டேட்டையும் ப்ளஸ் அந்த டைமையும் எனக்கு கேப்சர் பண்ணி வை அப்படின்ட்டு சொல்கிறது தான் டைம் ஸ்டாம்ப்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இங்கே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டும் வச்சுருக்கோம், ப்ளஸ் அது என்ன டைம்னு சொல்லிட்டு டைமும் வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு, மில்லி செகண்ட்ஸு. ஸோ அக்யூரேசியாக மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கேப்சர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டைம் ஸ்டாம்பை யூஸ் பண்ணிக்கலாம். டைம் ஸ்டாம்புன்ற டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே.
அடுத்தது பி ஃபைல். பி ஃபைல்ன்றது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு பாத் இருக்குது, ஓகேவா? டி டிரைவில் ஏதோ ஒரு பாத்தை நீங்கள் ஒரு நம்ம இந்த மாதிரி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ அது மாதிரி அந்த பாத்தை வந்து ஒரு காலமில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இந்த பி ஃபைல்ன்ற டேட்டா டைப்பு யூஸ் ஆகுது. பாத்து, லிங்க்கு, ஏதோ ஒரு வெப்சைட்டோட யூஆர்எல், ஸோ இது மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு பி ஃபைல்ன்ற டேட்டா டைப் வேணும், ஓகேவா? ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பி ஃபைல்ன்ற டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸ்எம்எல் டைப். எக்ஸ்எம்எல் டைப்ன்ற டேட்டா டைப் என்னதுன்னா, எக்ஸ்எம்எல் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எக்ஸ்எம்எல் டைப்புன்னு சொல்லிட்டு எக்ஸ்எம்எல் டேட்டா டைப்புன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மொத்த டேட்டா டைப்ஸ், ஓகேவா? இதில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர், கேர், வேர் கேர், இந்த கிளாப் டேட்டா, அப்புறம் டேட்டு, டைம் ஸ்டாம்ப், இந்த பி ஃபைல், எக்ஸ்எம்எல் டைப்பு, அப்புறம் பிளாபு, லாங், இதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். மீதி எல்லாமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.